வணக்கம். புதுச்சேரியில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பற்றி விரிவாக காண்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை காண்போம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். பாலியல் புகார் கொடுத்த பெண்ணிடம் வழக்கை வாபஸ் பெற மிரட்டல் விடுத்த இன்ஸ்பெக்டர். தனியார் நிதி நிறுவனத்தை கண்டித்து மினி லாரி உரிமையாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். சென்டாக் மாணவர்களுக்கு நிதியுதவி வழங்க ரூபாய் 15.25 கோடி ஒதுக்கீடு. கவர்னர் தமிழிசை ஒப்புதல். இனி விரிவான செய்திகள். சென்டாக் மாணவர்களுக்கு நிதியுதவி வழங்க ரூபாய் 15.25 கோடி ஒதுக்கீடு. கவர்னர் தமிழிசை ஒப்புதல். புதுச்சேரி ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் பயன்பாட்டிற்கு கணினி மயமாக்கப்பட்ட ரேடியோகிராபி இயந்திரம் ஒன்று வாங்குவதற்கு ரூபாய் 9,52,000 அளித்து ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பாசிக் நிறுவனத்தின் செயல்பாட்டை மீட்டெடுக்கவும் லாபகரமாக இயக்கவும் மூலதன முதலீட்டின் இரண்டாவது தவணையாக ரூபாய் 2 கோடி நிதிக்கொடை வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. சென்டாக் மூலம் தேர்வு செய்யப்பட்டு மருத்துவம், தொழில்நுட்பம், செவிலியர் பாடப்பிரிவுகளின் பல்வேறு வகுப்புகளில் பயிலும் மாணவர்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் நிதியுதவி திட்டத்தின் கீழ் நிலுவையில் உள்ள நிதியுதவி தொகையை வழங்குவதற்காக ரூபாய் 15,34 லட்சம் நிதி செலவிற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. கல்வித்துறை அதிகாரி பெயரில் வதந்தி பரப்பியவர்கள் மீது சைபர் கிரைம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து இந்தியாவில் எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் புதுச்சேரி கடற்கரையில் ஏற்கனவே திட்டமிட்டபடி சுனாமி மீட்பு ஒத்திகை நடந்தது. இந்த சூழ்நிலையில் இரவு பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி பெயரில் போலியாக தயாரிக்கப்பட்ட ஒரு அறிக்கை சமூக வலைதளத்தில் பரவியது. அதில் சுனாமி எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி, காரைக்காலில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு கல்வித்துறை அமைச்சர் அறிவுறுத்தலின்படி 15ஆம் தேதி விடுமுறை அளிக்கப்படுகிறது என குறிப்பிட்டிருந்தது. இதில் எழுத்துப் பிழைகள் இருந்தன. இந்த அறிவிப்பு மீனவ கிராமங்களில் சுனாமி பீதியை ஏற்படுத்தியது. உடனடியாக பள்ளி கல்வித்துறை வெளியிட்ட செய்தியில் சமூக வலைதளத்தில் பரவும் செய்தி குறிப்பு போலியானது என்றும் 15ஆம் தேதி வழக்கம் போல் பள்ளி கல்லூரிகள் இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. மற்றும் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் போலியான பதிவு வெளியிட்ட நபரை கண்டறிந்து அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கூறும் பொழுது, புதுச்சேரி, காரைக்காலில் 15ஆம் தேதி வழக்கம் போல் பள்ளிகள் இயங்கும், யாரோ சிலர் விடுமுறை என வதந்தி பரப்பி உள்ளனர். இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தவறான தகவல் பரப்பியவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். புதுச்சேரி அருங்காட்சியகம் சார்பில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியரை பிரசிடென்சி பள்ளி தாளாளர் கிறிஸ்துராஜ் அவர்கள் வாழ்த்தினார். தேசிய மரபு அறக்கட்டளை மற்றும் புதுவை அருங்காட்சியகம் சார்பில் புதுச்சேரி விடுதலை நாளை முன்னிட்டு கட்டுரை எழுதுதல், ஓவியம் வரைதல், ஒளிப்படம் தயாரித்தல் போன்ற போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் பங்கு பெற்று பரிசுகளை பெற்றனர். அதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பிரசிடென்சி பள்ளி தாளாளர் கிறிஸ்டிராஜ் கலந்து கொண்டு போட்டியில் பங்கேற்று பரிசு பெற்ற மாணவர்களுக்கு சால்வை அணிவித்தும் நினைவு பரிசு வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் ஜெயந்தி ராணி, பள்ளி துணை முதல்வர் ஆரோக்கியதாஸ் உட்பட ஏராளமான ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். மத்திய அரசு தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை வாபஸ் பெற வேண்டும், கட்டிட தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கட்டிட தொழிலாளர்கள் மற்றும் அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சார்பாக சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை வாபஸ் பெற வேண்டும், அதேபோல் கட்டிட தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைக்க வேண்டும், 60 வயதிற்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு மாத ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மாநில கட்டிட தொழிலாளர்கள் மற்றும் அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சார்பாக சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்டிட தொழிலாளர்கள், பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுக்கு எதிராக கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர்.
ரத்து செய்யாதே, ரத்து செய்யாதே. நீதி கிடைக்கும் வரை, நீதி கிடைக்கும் வரை ஒன்றிய அரசு ரத்து செய்வதை எதிர்த்திடுவோம். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் காந்திய இணையர் கருப்பையா மற்றும் சித்ராவிற்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி வெங்கடா நகர் பகுதியில் உள்ள தமிழ்ச்சங்க வளாகத்தில் தேசிய ஒருமைப்பாட்டை வலியுறுத்தி வாழ்நாளில் பெரும் பகுதியை நடைப்பயணமாக மேற்கொண்ட காந்திய இணையர் கருப்பையா மற்றும் சித்ரா ஆகியோருக்கு பாராட்டு விழா தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் நீதிபதி சேது முருக பூபதி கலந்து கொண்டு கருப்பையா மற்றும் சித்ராவிற்கு தமிழ்ச்சங்கம் சார்பாக சான்றிதழ் வழங்கி பாராட்டினர். மேலும் நிகழ்ச்சியில் தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் மற்றும் அறிஞர்கள், கவிஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்தோனேஷியாவில் 7.5% நிலநடுக்கம் ஏற்பட்டதால் புதுச்சேரி கடலில் சீற்றம், காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுவதினால் கடலில் இறங்க சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் மௌமரேவில் இருந்து 95 கிலோமீட்டர் வடக்கே சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோல் 7.6 பதிவாகி உள்ளது. இதன் எதிரொலியால் கடலில் சுனாமி அலைகள் எழ வாய்ப்புள்ளதாகவும் பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் தெரிவித்துள்ளது. இதனை அடுத்து புதுச்சேரி கடற்கரை கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. மேலும் காற்றின் வேகம் அதிகமாக வீசுவதினால் கடலில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் இறங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் போலீசார் ஒலிபெருக்கி மூலம் கடற்கரை சாலையில் உள்ள பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் கடலில் இறங்கி குளிக்கவும் தடை விதித்து உடனடியாக வெளியேறி வருகின்றனர். ஒலிபெருக்கி மூலம் பசிபிக் கடலில் கொடுக்கப்பட்டுள்ள சுனாமி எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரிக்கும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதாகவும் அதனால் பொதுமக்கள் கடற்கரை மற்றும் கடலில் இறங்கவும் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சுனாமி பாதிக்கப்பட்டால் மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் பாதுகாக்கவும் தேசிய பேரிடர் மேலாண்மை குழு சார்பில் ஒத்திகை. தேசிய பேரிடர் மீட்பு குழு, தீயணைப்பு துறை, காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்பில் ஒத்திகை நடத்தப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் சுனாமி பாதிப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. சரியாக மாலை 3:30 மணிக்கு சுனாமி பாதித்ததாக எச்சரிக்கை விடப்பட்டது. தொடர்ந்து தேசிய பேரிடர் மேலாண்மை துறையிலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு குழு மற்றும் தீயணைப்பு துறை, காவல்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட துறைகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. உடன் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் விரைந்து வந்து சுனாமியால் பாதித்த, காயமடைந்து கடற்கரை ஓரம் இருந்த மீனவர்கள் மற்றும் பொதுமக்களை மீட்கும் காட்சி ஒத்திகை செய்யப்பட்டது. இதேபோன்று கிராம பகுதிகளில் உள்ள பொதுமக்களை உடனடியாக வேறு இடத்திற்கு மாற்றும் வகையில் போலீசார் எச்சரிக்கை விடுத்து அங்கிருந்தவர்களை பேருந்து மூலம் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு சென்றனர். சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களை உடனடியாக மீட்டு முதலுதவி சிகிச்சை அளித்து ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் காட்சி பதிவு செய்யப்பட்டது. இதேபோன்று வீடுகளிலும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினரும் நீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கடற்கரை சாலையில் உள்ள அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டு அவர்களும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். சுனாமி பாதிப்பு ஒத்திகை நிகழ்ச்சியில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர், தீயணைப்பு துறையினர், காவல்துறையினர், வருவாய்த்துறையினர், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட துறையினர் பங்கேற்று சிறப்பாக செய்தனர். புதுச்சேரி மக்கள் கூடும் கடற்கரை சாலையில் சுனாமி ஒத்திகை பயிற்சி மேற்கொண்டதினால் அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பதற்றத்துடனும் ஆச்சரியத்துடனும் பார்த்தனர். பாதுகாப்பான இடத்துக்கு செல்லுமாறு காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது.
பாலியல் புகார் கொடுத்த பெண்ணிடம் வழக்கை வாபஸ் பெற மிரட்டல் விடுத்த சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் சண்முகம் மற்றும் காவலர் பொதுநல இயக்க தலைவர் கணேசன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி காவல்துறை தலைவர்களிடம் பெண்கள் அமைப்பினர் மனு அளித்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் குடும்ப வன்முறை காரணமாக கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றார். அப்பொழுது அங்கு தலைமை காவலராக பணிபுரிந்த சண்முகம் புகார் கொடுக்க வந்த பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் அத்துமீறி நடந்து கொண்டார். இது குறித்து அந்த பெண் தலைமை காவலர் சண்முகம் மீது ஒரு புகாரை அளித்தார். ஆனால் இதன் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது குறித்து மத்திய உள்துறையிடம் அந்த பெண் புகார் அளித்தார். அதன் பிறகு தலைமை காவலர் சண்முகம் மீது வழக்கு பதிவு செய்தனர். இதனை அடுத்து அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்த நிலையில் அந்த வழக்கை வாபஸ் பெற கோரி காவலர் பொதுநல இயக்க தலைவர் கணேசன் உள்ளிட்ட 5 பேர் அந்த பெண்ணின் தாயாரை மிரட்டி புகாரை உடனடியாக வாபஸ் பெற்றுக்கொள்ள வேண்டும் என மிரட்டியுள்ளனர். அவர் மீதும் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட தலைமை காவலர் சண்முகத்திற்கு ஆதரவாக செயல்படும் சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் சண்முகம் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி இன்று பெண்கள் அமைப்பினர் புதுச்சேரி காவல்துறை ADGB-இடம் புகார் மனு அளித்தனர். இது குறித்து இறைவி பெண்கள் அமைப்பு தலைவி காயத்ரி கூறும்பொழுது, பாலியல் சீண்டலால் பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரின் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் தலைமை காவலர் சண்முகத்தை காப்பாற்றும் வகையில் மிரட்டல் விடுத்த காவலர் பொதுநல இயக்க தலைவர் கணேசன் மீதும் மற்றும் குடியிருக்கும் வீட்டை காலி செய்ய கூறி மிரட்டும் சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் சண்முகம் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நியாயம் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். லாஸ்பேட்டை தலைமை காவலர் சண்முகம் மீது இளம்பெண் கொடுத்த பாலியல் புகாரை திரும்ப பெற கோரி மிரட்டல் விடுத்த சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் மீது பெண்கள் அமைப்பினர் புகார் மனு கொடுத்த விவகாரம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மனு கேட்டுங்க. மனுவை புதுச்சேரி தனியார் நிதி நிறுவனத்தை கண்டித்து மினி லாரி உரிமையாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் வட்டிக்கு மேல் வட்டி வாங்கும் தனியார் நிதி நிறுவனத்தை கண்டித்தும் ரவுடிகளை வைத்து வாகனங்களை பறிமுதல் செய்யும் நிதி நிறுவனங்களை கண்டித்தும் புதுச்சேரி மாநில மினி லாரி உரிமையாளர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மினி லாரி சங்க தலைவர் சத்யராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மினி லாரி உரிமையாளர்கள் திரளாக கலந்து கொண்டு நிதி நிறுவனங்களை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். இது குறித்து சத்யராஜ் கூறும்பொழுது, புதுச்சேரி அரசு நிதி நிறுவனங்களை கண்காணிக்க தனி குழு அமைக்க வேண்டும், ரவுடிகளை வைத்து மிரட்டும் நிதி நிறுவனங்களின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதே நிலைமை நீடிச்சா அகில இந்திய உரிமையாளரை ஒன்று திரட்ட பீடாஸ் நிறுவனத்தை கண்டிச்சு நடத்திடுவோம். சுனாமி மீட்பு ஒத்திகை புதுச்சேரியில் பரபரப்பு. அதே நேரத்தில் இந்தோனேஷியாவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதினால் புதுச்சேரியில் உச்சகட்ட பரபரப்பு. இந்தோனேஷியாவில் நேற்று காலை பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 7.5 பதிவானது. சுனாமி அலை உருவாக வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடப்பட்டது. ஆனால் இந்தியாவில் பாதிப்பு ஏற்படாது என இந்திய சுனாமி ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் புதுச்சேரியில் கடல் கடும் கொந்தளிப்புடன் காணப்பட்டது. அலைகள் பல அடி உயரத்திற்கு எழும்பின. இந்த சூழ்நிலையில் புதுச்சேரி பேரிடர் மேலாண்மை துறை மற்றும் அரக்கோணம் பேரிடர் மீட்பு படை இணைந்து புதுச்சேரி கடற்கரையில் சுனாமி எச்சரிக்கை விடுத்தனர். அதனை கேட்டு கடற்கரைக்கு வந்த மக்கள் பீதி அடைந்தனர். அதற்குள் திடீரென சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களின் மீட்பு நடவடிக்கையில் போலீசார், தீயணைப்புத்துறை, வருவாய்த்துறை, பேரிடர் மீட்பு குழு ஈடுபட்டனர். இதனை பொதுமக்கள் பதற்றத்துடன் பார்த்தனர். அப்பொழுது மாநில பேரிடர் மேலாண்மை துறையினர் இது சுனாமி மீட்பு ஒத்திகை நிகழ்ச்சி, பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என தெரிவித்தனர். ஒத்திகையில் அரக்கோணம் பேரிடர் மீட்பு பணியின் 4வது பட்டாலியன் மற்றும் புதுச்சேரி அரசின் பல்வேறு துறையினர் பங்கேற்றனர். ஒத்திகையின் பொழுது கடற்கரையில் சுனாமியில் சிக்கியவர்களை மீட்டு பாதுகாப்பான இடத்தில் தங்க வைத்தல், மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுதல் ஆகியவை ஒத்திகையில் நடத்தப்பட்டன. திருபுவனை தொகுதிக்குட்பட்ட நல்லூர்பேட் பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் சுத்தம் செய்யும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு அங்காளன் அவர்கள் பார்வையிட்டார். நல்லூர்பேட் பகுதியில் கடந்த 5 ஆண்டுகளாக கழிவுநீர் வாய்க்கால் சுத்தம் செய்யாமல்
அடைப்பு ஏற்பட்டு தற்போது பெய்து வரும் கனமழையால் அப்பகுதி மக்கள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகினர். திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு அங்காளன் அவர்களிடம் தெரிவித்தனர். உடனடியாக சட்டமன்ற உறுப்பினர் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையரை தொடர்பு கொண்டு வாய்க்காலை சரி செய்து தருமாறு உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து பணி செய்வதற்கான ஆட்களை வரவழைத்து காலை 9 மணியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையில் வேலை தொடங்கப்பட்டது. தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த உடனடி நடவடிக்கையால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியுடன் தங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டனர். மண் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கு. புதுச்சேரி மாநிலம் வெள்ளினூர் மேற்கு வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தால வாழியம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கும் ஐயப்பனுக்கும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வெள்ளினூர் மேற்கு வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தால வாழியம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கும் ஐயப்பனுக்கும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை மலர்கள் மற்றும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அம்பலத்தில் எழுந்தருளிய ஐயப்ப சுவாமிக்கு பக்தி பாடல்கள் முழங்க மகா தீபாராதனை நடைபெற்றது. முன்னதாக மூத்த குருசாமி ஸ்ரீ சங்கர் அவர்கள் தீபாராதனை காண்பித்து பூஜையை தொடங்கி வைத்தார். இதில் நூற்றுக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் மற்றும் ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொண்டு ஐயனின் அருளை பெற்றனர். முடிவில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை வெங்கடேசன், ஏகாம்பரம், ஐயனார் ஆகியோர் முன்னின்று செய்தனர். இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி ஒன்றிய குழு உறுப்பினர் காமாட்சி விஜயரங்கன் சொந்த செலவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் பொன்முடி நலத்திட்ட உதவிகள் வழங்கி தொடங்கி வைத்தார். விழுப்புரம் மத்திய மாவட்டம் வானூர் ஒன்றியம் திருச்சிற்றம்பலம் ஊராட்சியில் கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஒன்றிய குழு உறுப்பினர் காமாட்சி விஜயரங்கன் அவர்களின் சொந்த செலவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் பொன்முடி அவர்களும் ஏழை எளிய மக்கள் சுமார் 750க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அரிசி, காய்கறிகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி தொடங்கி வைத்தார். இதில் மாவட்ட செயலாளர் புகழேந்தி, சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லக்ஷ்மணன், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயச்சந்திரன், மாவட்ட பொருளாளர் ஜனகராஜ், துணை செயலாளர் மைத்திலி ராஜேந்திரன், ஒன்றிய குழு தலைவர் உஷா முரளி, துணைத் தலைவர் பர்வ கீர்த்தனா, விநாயகமூர்த்தி, ஒன்றிய செயலாளர்கள் PKD முரளி, KRS ராஜி, கோட்டக்குப்பம் பேரூர் செயலாளர் ஜெயமூர்த்தி, மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் பிரேமா, குப்புசாமி, அன்புமணி உள்ளிட்ட ஏராளமான கட்சி பிரமுகர்கள், முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். இந்த உதவியை பெற வந்திருக்கிற தாய்மார்களே, பெரியோர்களே, உதயநிதி பேர தெரிஞ்சிருக்கும் MLA எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உதயநிதி இளைஞரணி செயலாளர் வாரணாசி, அயோத்தியில் மட்டுமே மோடியை காண முடியும். ப. சிதம்பரம் விமர்சனம். 2001ஆம் ஆண்டு டிசம்பர் 13ஆம் தேதி டெல்லி பாராளுமன்றத்தில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 8 பாதுகாப்பு படை வீரர்கள் உயிரிழந்தனர். பாராளுமன்றம் தாக்குதல் நினைவு தினத்தை முன்னிட்டு உயிரிழந்த வீரர்களுக்கு நினைவு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி கடந்த டிசம்பர் 13ஆம் தேதி பாராளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. அன்றைய தினம் பிரதமர் மோடி தன் சொந்த தொகுதியான வாரணாசிக்கு 2 நாள் பயணமாக சென்று அங்கு ரூபாய் 339 கோடி மதிப்பில் புனரமைக்கப்பட்டுள்ள காசி விஸ்வநாதர் கோவில் வளாகத்தை திறந்து வைத்தார். மேலும் அங்கு காசி கங்கை நதியில் புனித நீர் ஆடினார். இது குறித்து முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் தலைவருமான சிதம்பரம் அவர்கள், பிரதமர் மோடிக்கு நம் நாட்டு பாராளுமன்றத்தின் மீது பெரும் மதிப்பு இருக்கின்றது. அதனால்தான் அவர் டிசம்பர் 13ஆம் தேதி பாராளுமன்ற தாக்குதலில் உயிர் நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தாமல் வாரணாசிக்கு சென்றுள்ளார்.
மோடியை வாரணாசி, அயோத்தி போன்ற இடங்களில் மட்டும்தான் நம்மால் பார்க்க முடியும். பாராளுமன்றத்தில் அவரை காண்பது அரிது என விமர்சித்துள்ளார். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். இந்திரா இண்டேன் சர்வீஸ். அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இப்பொழுது விழாக்கால சிறப்பு சலுகையாக இதுவரை 2வது சிலிண்டர் பெறாதவர்கள் உடனடியாக ரூபாய் 1450 மட்டும் பணம் செலுத்தி சிலிண்டரை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தேவையான ஆவணங்கள்: சப்ஸ்கிரிப்ஷன் வவுச்சர் அசல், கேஸ் புக் அசல், ஆதார் அடையாள அட்டை நகல், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 3. இப்பொழுது எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் உங்கள் சிறிய சோட்டு 5 kg FTL சிலிண்டரை உடனடியாக பெற்றுக் கொள்ளவும். 19 kg வர்த்தக கேஸ் உடனடி இணைப்பு கிடைக்கும். 14.2 kg வீட்டு உபயோக கேஸ் 2 சிலிண்டர்களுடன் உடனடி இணைப்பு கிடைக்கும். குறைந்த விலையில் தரமான சேவை. எல்லோர் வீட்டிலும் கேஸ் இணைப்பு. இதுவே எங்கள் இலக்கு. முகவரி: இந்திரா இண்டேன் சர்வீஸ், எண் 18, 6வது குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. இந்தோனேஷியாவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதால் அங்கு சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், சுனாமி எச்சரிக்கை. நிலநடுக்க அதிர்வு இந்தோனேஷியா மௌமரேவில் இருந்து 95 கிலோமீட்டர் வடக்கே சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 7.6 பதிவாகியுள்ளது. இதன் எதிரொலியால் கடலில் சுனாமி அலைகள் எழ வாய்ப்புள்ளதாகவும் பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் தெரிவித்துள்ளது. சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதினால் பாதிப்புகள் அதிகம் இருக்கலாம் எனவும் கருதப்படுகின்றது. முன்னதாக இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பேரழிவு ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. தென் ஆப்பிரிக்க அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டிகளிலிருந்து தான் ஓய்வு கேட்கவே இல்லை என இந்திய டெஸ்ட் அணியின் கேப்டன் விராட் கோலி தெரிவித்துள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான கிரிக்கெட் தொடர் வரும் டிசம்பர் 26ஆம் தேதி தொடங்குகிறது. ஒருநாள் கிரிக்கெட் அணிக்கான கேப்டன் பதவியிலிருந்து விராட் கோலி நீக்கப்பட்டு ரோஹித் சர்மா புதிய கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். கேப்டன் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட விரத்தியில் விராட் கோலி ஓய்வு கேட்டதை தொடர்ந்து அவர் அணியில் இடம்பெற வாய்ப்பில்லை என செய்திகள் வெளியாகின. மேலும் பல்வேறு வதந்திகள் வெளியாகின. இந்த நிலையில் பத்திரிகையாளர்களை சந்தித்து விராட் கோலி விளக்கம் அளித்துள்ளார். தன்னுடைய விளக்கத்தில், நான் T20 அணி கேப்டன் பதவியிலிருந்து மட்டுமே விலகுவதாக அணி தலைமையிடம் பேசியிருந்தேன். ஆனால் டெஸ்ட் அணி அறிவிப்பதற்கு 1.5 மணி நேரத்திற்கு முன்னர் தலைமை அணி தேர்வாளர் அழைத்து ஒருநாள் கேப்டன் பதவியிலிருந்து என்னை நீக்கிவிட்டதாக கூறினார். இதற்கு முன் என்னிடம் இது குறித்து யாரும் எதுவும் பேசவில்லை. கேப்டன் பதவிக்கு ரோஹித் சர்மா நியமிக்கப்பட்டதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ரோஹித் திறமையான வீரர், கேப்டன் பதவிக்கு தகுதியானவர். நான் இப்பொழுதும் இந்திய அணிக்காக தென் ஆப்பிரிக்காவிற்கு எதிராக ஒருநாள் போட்டியில் விளையாட தயாராக இருக்கிறேன் என தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். பாலியல் புகார் கொடுத்த பெண்ணிடம் வழக்கை வாபஸ் பெற மிரட்டல் விடுத்த இன்ஸ்பெக்டர். தனியார் நிதி நிறுவனத்தை கண்டித்து மினி லாரி உரிமையாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். சென்டாக் மாணவர்களுக்கு நிதியுதவி வழங்க ரூபாய் 15.25 கோடி ஒதுக்கீடு. கவர்னர் தமிழிசை ஒப்புதல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுமிதா. நன்றி, வணக்கம்.